வள்ளியூர் ரயில் நிலையத்தில் நெல்லை தொகுதி எம்பி ராபர்ட் புரூஸ் திடீர் ஆய்வு. பயணிகளுக்கு உரிய அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க ரயில்வே அதிகாரிகளுக்கு உத்தரவு. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதிக்கு உட்பட்ட காவல் கிணறு, பனகுடி, வள்ளியூர் ஆகிய ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு குடிநீர், கழிப்பறை, ரயில் வருகை குறித்த அறிவிப்பு உள்ளிட்ட போதுமான அடிப்படை வசதிகள் இல்லாமல் குறைபாடுகள் இருப்பதாக பொதுமக்கள் தரப்பில் புகார் எழுந்தது. இதனை அடுத்து திருநெல்வேலி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுடன் வள்ளியூர் ரயில் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அவரை அங்கிருந்த ரயில்வே துறை அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து அன்புடன் வரவேற்றனர். பின்னர் ரயில் நிலையத்தில் உள்ள பயணிகள் தங்கும் அறை, கழிப்பிடம், குடிநீர் வசதி, ரயில் வருகை குறித்த ஒலிபெருக்கி அறிவிப்பு போன்றவற்றை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்தார். இவை ஒன்றும் திருப்தியாக இல்லை என குறைபட்டு கொண்ட எம்பி அவற்றை ஒரு வாரத்துக்குள் சரி செய்து தர வேண்டும் என அங்கிருந்த ரயில்வே துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். வள்ளியூரில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்கள், வந்தே பாரத் ரயில்கள் உள்ளிட்ட அனைத்து ரயில்களையும் நிறுத்தம் செய்வது குறித்து ரயில்வே வாரியத்திடமும் ரயில்வே அமைச்சரிடமும் தெரிவித்து இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்குநேரி ரயில்வே நிலையம் புறப்பட்டு சென்றார். ஏராளமான குறைபாடுகள் இருப்பதாக பொதுமக்கள் புகார் கொடுத்தார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் இன்றைய தினம் வள்ளியூர் ரயில் நிலையத்தை ஆய்வு செய்தோம். குறிப்பாக கடந்த வாரம் சரியான அறிவிப்பு கிடைக்காததால் அனந்தபுரி ரயிலில் பல பயணிகள் ஏற முடியவில்லை என்று புகார் சொன்னார்கள். சுகாதாரம் குறைவாக இருப்பதாக புகார் சொல்லப்பட்டது. எனவே இன்றைய தினம் இந்த ரயில் நிலையத்தை ஆய்வு செய்தோம். இதில் சரியான அறிவிப்பிற்கு தேவையான ஒலிபெருக்கிகள் இல்லாமல் இருப்பதை கண்டுபிடித்தோம். முக்கிய இடங்களில் 2 ஒலிபெருக்கி மட்டும் செயல்பட்டு வருகிறது. அதை இன்றைய தினம் அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு வந்தபோது அதை 2 வாரத்தில் திருநெல்வேலி நோக்கியும் கன்னியாகுமரி நோக்கியும் மேலும் பல ஒலிபெருக்கிகளை உடனடியாக ஏற்பாடு செய்து தருவோம் என்று கூறியிருக்கின்றார்கள். பயணிகள் தங்கும் அறை அதை திறப்பதில்லை என்று புகார் வந்தது. அதை திறந்து வைப்பதோடு அங்கே
பயணிகள் உட்கார்வதற்கு தேவையான இருக்கைகள் இல்லாமல் இருக்கிறது. அதை 2 வாரத்தில் தேவையான அனைத்து பர்னிச்சர்களும் வாங்கி வைப்பதாக உறுதி சொல்லியிருக்கின்றார்கள். அதோடு ரயில் பயணிகள் ரயிலுடைய கோச் எங்கு வரும் என்பது இந்த முதல் பிளாட்ஃபார்மில் சரியாக இல்லை. 2வது பிளாட்ஃபார்மில் அவை இருக்கிறது. எனவே முதல் பிளாட்ஃபார்மில் எந்த ரயிலுக்கு கோச்சுகள் எந்த இடத்தில் வருகிறது என்பதற்கான போர்டுகள் உடனடியாக நிறுவுவதற்கு கேட்டோம். அதை 1 மாதத்தில் அதை செய்து வருவதாகவும் 6 மாதத்திற்குள்ளால் அந்த போர்டுகளை டிஜிட்டலைஸ் பண்ணி செய்வதாகவும் உறுதி கூறியிருக்கிறார்கள். இந்த ரயில் நிலையம் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும். அதற்கான பணிகளை செய்து வருகின்றோம். மேலும் சில முக்கியமான சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்கள் இங்கே நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அவைகளை GM லெவலிலும் அமைச்சர் லெவலிலும் கொண்டு சென்று அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்போம் என்பதை கூறிக்கொள்கிறேன்.